அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு எங்களோட 26th தியரி கிளாஸ்ல லைட் பகுதியில நாங்க சந்திக்க போறோம். சரியா? ரைட். அதுல எங்களோட டியூட்டோரியல் சாப்டர் 1ல வந்துட்டு செகண்ட் பேஜ் ஒளிர் முறிவு விதிகள் சம்பந்தமான கதைகள் சினலின் விதி வரும் வரைக்கும் நாங்க கதைச்சிருந்தோம். இன்னைக்கு நாங்க தனி முறிவு சுட்டிய கதைக்க போறோம். சரியா? ரைட். பாருங்கடா, தனி முறிவு சுட்டிங்கிற கதை கொண்டு தந்திருக்கேன். அந்த இடத்துல பாருங்க, சில விஷயத்த பாருங்க. வெற்றிடம் சார்பாக ஒரு ஊடகத்தின் முறிவுச் சுட்டி அவ்வூடகத்தின் தனி முறிவுச் சுட்டி எனப்படும். சரி, போர்டு நல்லா கவனி. சரியா? சில விஷயத்த நல்லா கவனிங்க. இப்ப இந்த இடத்துல சரியா தனி முறிவுச் சுட்டிட்டு என்ன கதைக்கிறாங்க? சரியா? இப்ப நான் இந்த இடத்துல இது ஊடகம், இத ஊடகம் நாங்க ஏண்டும் இதை நாங்க ஊடகம் வீண்டும் எடுத்துக்கணும். சரியா? ஊடகம் ஊடகம். இப்ப இந்த ஏங்குற ஊடகம் யாராக இருக்க போறாருன்னா, ஏங்குற ஊடகத்தை வெற்றிடமாக நாங்க கருதினோம். வெற்றிடம் அல்லது வழி. சரியா? வழிக்கு அந்த காலம் நான் சொல்றேன். அது வெற்றிடமாக இருந்தாலும் சரி, வழியாக இருந்தாலும் சரி. நல்லா பாருங்க. வெற்றிடம் அல்லது வழியில இருந்து ஒரு ஒளிக்கதிர் இன்னொரு ஊடகத்துக்குள்ள செல்லுமாக இருந்தால், இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். சரி, இது ஐதான ஊடகம், இது அடர்ந்த ஊடகம். நல்லா ஒரு ஊடகத்துக்குள்ள செல்லுமாக இருந்தால், ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்தை நோக்கி சென்னா இது செவ்வனை நோக்கி முறிவடையும். நல்லா பாருங்க. இது படுகோணம் I, இது முறிகோணம் R. சரியா? ஒரு ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்தை நோக்கி ஒளிக்கதிர் செல்லுமாக இருந்தால் எஸ், ஓகே, ஜஸ்ட் வெயிட். அடே, டியூட் எடுத்துக்கணும். லைட் வந்துட்டு டியூட் மெட்டீரியல் தான். சரியா? குரூப்ல நான் ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க, செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கேட்டீங்களா? ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க, குரூப்பை செக் பண்ணுங்க. சென்ட் ஆயிட்டீங்களா? சரி, ஓகே, அதனால பார்க்கலாம். இங்க பாரு. அப்ப வெற்றிடத்துல இருந்து ஒரு ஒளிக்கதிர் இன்னொரு ஊடகத்துல செல்லுமாக என்பது அடர்ந்த ஊடகம் எடுத்தோம். சரியா? செல்லுமாக நாங்க இந்த புள்ளிக்கு, நான் இத எக்ஸ்ங்கிற ஒரு புள்ளி எக்ஸ்ங்கிற புள்ளி கொடுத்தா, புள்ளி எக்ஸ்ல சினலின் விதியை யூஸ் பண்ணினா நல்லா கவனிங்க. புள்ளி எக்ஸில் சினலின் விதியை நாங்க யூஸ் பண்ணிட்டோம். சினலின் விதியை யூஸ் பண்ணிட்டோம். அதாவது ஒளிக்கதிர் எங்கிருந்து எந்த ஊடகத்துக்கு வாராருங்கிறத பாருங்க. ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி, ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி, இது சமன் sin I இன் கீழ் sin R வரும். சரியா? இதான் சினலின் விதி. இந்த சினலின் விதி ஞாபகம் இருக்குதாடா? போன கிளாஸ்ல நம்ம கதைச்சது. செட்டா? ஆம் சார். ஏ சார்பாக b இன் முறிவு சுட்டி sin I over sin R. நல்லா பாருங்க. இந்த ஏங்கிற ஊடகம் வெற்றிடம் சார்பாக
வழி சார்பாக வார சந்தர்ப்பத்துல நாங்க இத எப்படி எழுதலாம்னு சொல்றாங்கன்னா என்பீண்டே நீங்க எழுதலாம். அந்த ஊடகத்தின் முறிவு சுட்டின்றே நீங்க கருதலாம். ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி. இப்ப உதாரணத்துக்கு வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள வாராங்க. வழியில இருந்து கண்ணாடிக்குள்ள வார சந்தர்ப்பத்துல வழி சார்பாக கண்ணாடியின் முறிச்சுட்டியை நம்ம எப்படி கதைக்கலாம் சொன்னாங்கடா, அத கண்ணாடியின் முறிச்சுட்டினே நீங்க கதைக்கலாம். அதைத்தான் தனி முறிச்சுட்டின்னு சொல்ற. அப்ப தனி முறிச்சுட்டிங்கிறது யார் சார்பாக இருக்கணும்? வெற்றிடம் சார்பாக, வழி சார்பாக இன்னொரு ஊடகத்தின் முறிச்சுட்டியை தான் நாங்க தனி முறிச்சுட்டின்னு சொல்றோம். எனவே ஏ என்பி சமன் sin i over sin r, NB சமன் sin I இன் கீழ் sin R sin R. இதைத்தான் நாங்க தனி முறிவுச்சுட்டி சொல்றோம். இதான் நாங்க தனி முறிவுச்சுட்டி சொல்றோம். சரி, அந்த விஷயத்துல கவனம். ரைட். இப்ப நீங்க அவரை கீழே, சரி, அவரை கீழே இதை இப்படி கதருமா? இரண்டாவது ஊடகத்தை ஜி கண்ணாடிந்து கதப்போம். சரி, சரியா? இப்ப அவரு கீழே இந்த படத்தை கீறி இது எல்லாத்தையும் ஃபுல்லா நோட் பண்ணி எடுங்க. நம்ம எழுதுவோம். அங்காலே ஸ்பேஸ் இருக்குது, வச்சிருங்க. நீங்க அந்த ரெண்டாவது பேஜ்ல அந்த ஸ்பேஸுக்குள்ள இதை கீறி இதை நோட் பண்ணி எடுங்க. அங்கால ஒரு ஸ்டார் சொல்ல முடியாது. சரியா? இது அவ்வளவையும் பேஜ் ரெண்டாவது பேஜுக்குள்ள காட்டுற மாதிரி கீறி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. கட்டாயம் ஒளிக்கதிர் வழியில இருந்து வரணுமா? நோட் பண்ணி. ஓகே சார். ரைட், ஓகே. கீழே இனி அடுத்த சைட்ல நாங்கள் எழுதுங்கடா. கண்ணாடியின் முறிவு சுட்டி என்பதை எழுதுங்க. கீழே எழுதி விடுங்க. கண்ணாடியின் முறிவு சுட்டி என்பதை பேஜ் நம்பர் 3 யூஸ் பண்ணலாம். மேலுக்கு கண்ணாடியின் முறிவு சுட்டி என்பதை என்ஜி எழுதுங்க. என்ஜி ஆல் குறிக்கலாம். என்ஜி ஆல் குறிக்கலாம். ரைட். கீழே அடுத்த ஸ்டார் வழி சார்பாக அவ்வூடகத்தின் முறிவு சுட்டியும் வெற்றிடம் சார்பாக அவ்வூடகத்தின் முறிவு சுட்டியும் சமன் என எடுக்கலாம்.
சமன் என எடுக்கலாம். சமன் என எடுக்கலாம். ரைட். அடுத்த ஸ்டார் இருக்குமே. சமன் என எடுக்கலாம். அடுத்த ஸ்டார். சில ஊடகங்களுக்கான சில ஊடகங்களுக்கான சில ஊடகங்களுக்கான சில ஊடகங்களுக்கான தனி முறிவு சுட்டி. சில ஊடகங்களுக்கான தனி முறிவு சுட்டி. அந்த ஸ்பேஸுக்குள்ள எப்படினாலும் எழுதியிருக்கும். சரியா? ஊடகங்களுக்கான தனி முறிவு சுட்டி. வெற்றிடம். 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 சமன் 1. வழி. சரியா? வழி. கண்ணாடி 1.5 நீர் 1.33 பனிக்கல் பனிக்கட்டி 1.3 வைரம் வைரம் 2.60. இதெல்லாம் பாடமாக்குறது கேள்விகளை தருவாங்களா பின்னாங்களாக தசமங்களாக அவன் தருவாங்க. சரி, இதை அப்படியே நோட் பண்ணுறேன். இந்த ஸ்பீஸ்ல நோட் பண்ணிட்டு சார் வெற்றிடம் அண்ணளவா உண்டா? இல்லடா, வெற்றிடம் ஒன்றுடா. அதை அழிச்சு வெற்றிடம் நம்ம வழிதான் அண்ணளவாக ஒன்று. இங்க பாருங்க 1.0001 அது கிட்டத்தட்ட ஒன்றுக்கு சமனாயிருக்கும். அதனாலதான் அந்த வெற்றிடத்தை வழியை நாம் வழிந்து கதைச்சாலும் சரி, வெற்றிடம் கதைச்சாலும் சரி, 2 முறை சரி. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம். நோட் பண்ணியாச்சு சார். ரைட், ஓகே. இப்ப வாங்கடா அடுத்த தலைப்பு தந்திருக்கீங்க. சரியா? வேகம் சார்பாக முறிவு சுட்டி. சரி, இது நேரடியான கவனமாரியான இந்த ஒளி முறிவுக்கு காரணமே ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அதுல பாரு வேக மாற்றம் தான். அது முக்கியமான ஒரு கதை. ஒளி முறிவுக்கு மெயின் காரணமே அங்க ஏற்படுற வேக மாற்றம். சரியா? ரைட். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகம். சரியா? நல்லா பாருங்க. சரி, இப்ப இதை நான் ஏங்கிற ஒரு ஊடகம் எடுக்கும், இதை ஒரு பீங்கிற ஊடகம். சரியா? இது ஒரு ஐதான ஊடகம் அல்லது அதன் ஏதோ சம்திங் ஊடகம். இதெல்லாம் பிடிச்சிங்க. சரியா? இது ஒரு ஊடகத்துல இருந்து ஒளிக்கதிர் செல்லும். நம்ம எப்படி கதை சரி, ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு ஒளிக்கதிர் செல்லுது. அந்த ஊடகம் ஐதான ஊடகம் எடுக்கிறோம். ஐதான ஊடகம் பீங்கிற ஊடகம் ஐதான ஊடகம். எனவே செவ்வனை விளத்தி முறிவடை. இது ஆர், இது ஐ. சரி, செவ்வனை விளத்தி முறிவடை. ஏ வந்துட்டு ஒளியால் அடர்ந்த ஊடகம், பி என்பது ஐதான ஊடகம். சரி, இது அடர்ந்த ஊடகம். இது ஐதான ஊடகம். சரி, அடர்ந்த ஊடகம். ஊடகம் ஏக்குள்ள இந்த ஒளி கதிரின் வேகத்தை எடுத்து, அதே போல ஊடகம் பிக்குள்ள இந்த எடுத்து. சரியா? ஊடகம் ஏல ஒளிக்கதிர் ஒளியின் வேகம் வி என்பது ஊடகம் ஏயில் ஊடகம் ஏயில் ஒளியின் வேகம் சரி. அதே போல விபிங்கிறது ஊடகம் பியில்
ஊடகம் D ஒளியின் வேகம். எப்படி வரும் நல்லா கவனிங்க. ஏங்கிற ஊடகத்துல இருந்து பிங்கிற ஊடகத்துக்கு ஒளிக்கதை சொல்லுது. எனவே ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி யாருக்கு சமனா இருக்கு? பிராக்டிகல் ரீதியாக அதை ப்ரூவ் பண்றாங்க. யாருக்கு சமனா இருக்கா? சமனா இருக்குமா? வேகங்கள் சார்பாகவும் நீங்க முறிவு சுட்டிய கதைக்கலாம். வேகங்கள் சார்பாகவும் முறிவு சுட்டிய நீங்க கதைக்கலாம். சரி, விளையாடா சின்ன விஷயம் விளையாடா. சார். ஓகே, இப்ப வேகம் சார்பாக முறிவு சுட்டின்னு போட்டிருந்தா அதுக்குள்ள இந்த படத்துக்கு அழகா அதை நம்ம பண்ணி தேவை விஷயங்களாவே நேரடியான முடிவா அழகா பயன்படுத்தி நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். நோட் பண்ணிடலாமா? ஐசா விளையாடா நம்ம சின்ன விஷயமா விளையாடா. சார். ஓகே, அந்த டியூட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கணுமா? உங்களோட கிளாஸ் 1 கிளாஸ் 2 எல்லாத்தையும் பார்த்து கீழே பாருங்க. ஒரு கதையோட கதைகள் என்னன்னா, வெற்றிடத்தில் உள்ள வழியின் கதையே எந்த ஒரு ஊடகத்திலும் உள்ள வழியின் கதையிலும் பெரியது. எனவே என்பதா எந்த ஒரு ஊடகத்தினதும் முறிவு சுட்டி ஒன்றை விட பெரியதாகும். அதாவது என்னன்னா, வெற்றிடத்தில் இருக்கிற நல்லா வெற்றிடத்துலதான் ஒளிட கதி உயர்வாயிருக்கும். சரி, அவன் அந்த ஸ்டார கதக்கும் ரைட். நான் சொல்ற விஷயம் தான் நல்லா காணும். இப்ப இந்த ஏங்கிற ஊடகத்தை வெற்றிடம் கதக்கும். சரியா, இவர்தான் வெற்றிடம். வெற்றிடம் நல்லா பாருங்க. அவன் என்ன சொல்றான்னா, வெற்றிடத்துலதான் ஒளிட கதி உயர்வாகும். எனவே வெற்றிடம் சார்பாக பியின் முறிவு சுட்டிய என்பீந்து நீங்க எழுதலாம். அதான் தனி முறிவு சுட்டி. அவன் சொல்லிட்டான் இஞ்சிருக்கிற கதிதான் உயர்வுண்டா. இப்ப இவங்க 2 பேரையும் ஒப்பிடக்கு ஆனா கவனம் அறிக்கணும். வேணா வெற்றிடத்துல இருந்து ஒரு ஊடகம் போறா, இது செவனை நோக்கி முறிவடை. செவனை நோக்கி முறிவடை. இது ஒரு அடர்ந்த ஊடகம். இது ஒரு அடர்ந்த ஊடகம். இவரை விட இவர் அடர்ந்தோம்னா செவனை நோக்கி முறிவடை. இந்த படம் இப்போதைக்கு கதைக்கிற கதைக்கு பிற என்னது செவனை நோக்கி முறிவடை.
அப்ப பாருங்க VA பெரிது VB தான். VA பெரிது VB தான். இந்த பின்னத்துல இவரு பெரியால் இவர் அவரை விட சின்னம். பிரிச்சு வாரது ஒன்றை விட பெருசா தான் விடை. பிரிச்சு வாரது நம்ம எக்ஸ் எடுத்தா இந்த எக்ஸ்ங்கிற விடை ஒன்றை விட பெருசா இருக்கு. அதான் சொல்றாங்க. வெற்றிடத்தில் இருக்கிற தனிமுறிவை சுட்டியை விட முறிவை சுட்டி வேற ஊடகங்களுக்கு பெருசா இருக்கிற கதையை ஏன் அந்த நோட் பாயிண்ட்ல முதலாவது நோட் பிளைண்டடா என்ன கதைச்சுங்கிறது சிப்னாந்த முதலாவது நோட் பிளைண்டாமா சார் கொஞ்சம் திரும்ப சொல்றேன். ரைட் ஓகே இங்க பாருங்க சில விஷயத்தை கவனிங்க. இப்ப வெற்றிடத்துல இருந்து ஒரு ஊடகத்துக்கு போறார். A சார்பாக B இன் முறிவை சுட்டி சமன் VA ஓவர் VB. எங்களுக்கு தெரியும் வெற்றிடத்துலதான் ஒளிர வேகம் உயர்வா இருக்கு. அப்ப VA தான் பெருசா இருப்பாரு VB-யோட. அப்ப A சார்பாக B இன் முறிவை சுட்டிய நான் வெற்றிடம் சார்பாக B இன் முறிவை சுட்டிய NB எழுதலாம். ஒரு ஊடகத்தின் தனிமுறை சுட்டிட்டு கதைக்கலாம். இதுல பாருங்க VA பெருசுண்டா இந்த இலக்கம் தொகுதியில இருக்கிற இலக்கம் பெருசு பகுதியை விட. அப்ப பிரிச்சு வார விட ஒன்றை விட பெருசா தான் இருக்கு. வெற்றிடத்தின் தனிமுறிவை சுட்டியை விட பெருசா தான் என்ன செய்வாங்களாம் மத்த ஊடகங்கள் முறிவை சுட்டி இருக்கணும். அதான் நான் கரைச்சு வச்சிருக்கேன். வெற்றிடத்தில் உள்ள ஒளியின் கதி எந்த ஒரு ஊடகத்திலும் உள்ள ஒளியின் கதியிலும் பெரியது என்பதனால் எந்த ஒரு ஊடகத்தினதும் தனிமுறிவை சுட்டி ஒன்றை விட பெரியதா இருக்கணும். அதுக்கான காரணம் தான் இது. நம்பர் 2 முறிச்சுட்டியானது ஊடகத்தின் தன்மையிலும் ஒளியின் நிறத்திலும் தங்கியுள்ளது. எஸ். இப்ப ஐதான ஊடகத்துல ஒளிட வேகம் உயர்வா இருப்பாங்க, அடர்ந்த ஊடகத்துல ஒளிட வேகம் குறைவா இருக்கும். அவன் சொல்றான் ஊடகத்தின் தன்மையிலும் தங்கியிருக்குதா அதே மாதிரி நிறத்திலும் தங்கி இருக்குது. எஸ். ஏனென்றால் நல்லா பாருங்க, ஒவ்வொரு கலர்ஸுக்கு ஒவ்வொரு அலை நிறம். இப்ப சிவப்பு நிறத்துல அலை நிறம் மஞ்சள் நிறத்துல அலை நிறத்துல வித்தியாசம். ஒரே மீடிரனுடைய ஒளி முதல்ல இருந்து இந்த லைட்ஸ் எல்லாம் வெளியாகினா மீடிரன் மாறாது. மீடிரன் மாறாதுண்டா அங்க இருக்கிற அலை நீளம் மாறும். பின்னால வரும் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாடு உங்க உழவுல வந்ததால நான் கதைச்சுக்கிறேன். நல்லா கவனிங்கடா. இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது, ஞாபகம் இருக்கிறதா? V சமன் F லாம்டான்னு ஒரு சமன்பாடு. டேய் இந்த சமன்பாடு தெரியுமாடா? V சமன் F லாம்டா. Vங்கிறது வேகம், மீடிரன், லாம்டாங்கிறது அலைநீளம். இப்ப பாருங்கடா, ஒவ்வொரு நிறத்துக்கும் வித்தியாசமான அலைநீளம். வித்தியாசமான அலைநீளம் மீடிரன் மாறாது. ஒரே ஒளி முதல்ல இருந்து வெளியாயிருக்கு அவ்வளவு கலசுண்டா விரும்பிய விரும்பாமலோ வேகம் மாறும். சரியா? அப்ப அலைநீளம் மாறத்தால அங்க என்ன மாறப்போகுதுன்னா வேகம் மாறப்போகுது. வேகம் மாறினால் அங்க பொறிவு ஏற்படும். சரியா? அப்ப ஒவ்வொரு கலசுக்கு ஒவ்வொரு வேகம். அப்ப ஒரே ஊடகத்துல வெவ்வேறு நில ஒளி கதிர்கள் வேகங்கள் வித்தியாசப்படலாம். ஒரு நிற ஒளிக்கதிர். அப்ப அதுலதான் கவனம் அறியும். முறிவு சுட்டியானது ஊடகத்தின் தன்மையிலும் ஒளியின் நிறத்திலும் தங்கியுள்ளது. அதுக்கு ஒரு காரணம் இதுதான். அப்ப முறிவு சுட்டிக்குள்ள வேகம் வாரத்தால முறிவு சுட்டிய வேகம் சார்ந்து கதைக்கலாம்ங்கிறதால ஒவ்வொரு ஊடகத்துக்குள்ளையும் ஒவ்வொரு கலர்ஸ் வேகங்கள் வித்தியாசப்படுவாங்க. ஏன்னா அலைநீளம் வித்தியாசம் அந்தந்த அலைநிலத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வேகம் அந்தந்த ஊடகத்துக்குள்ள இருக்கு. அப்ப அந்த இடத்துல வேகங்கள் வித்தியாசப்பட போது எனவே என்ன செய்யணும் முறிவு சுட்டியும் அங்க மாறுங்கிற கதை. சரி, இப்ப நாங்க முக்கியமான கதைகள்ல வரப்போம். சரியா? இப்ப நாங்க கேள்விகள் எல்லாம் செய்யறதுக்குரிய பீஸ் ஐடியாஸ் இடத்துல நிக்க போறோம். பாருங்கடா, தலைப்பு தந்திருக்காங்க முறிவு சுட்டிக்கு இடையிலான தொடர்புகள். முறிவு சுட்டிக்கு இடையிலான தொடர்பு நாங்க ஒவ்வொரு தொடர்புகளாக நாங்க பார்க்கிறோம். எழுதுங்க, அதுல எழுதிடுங்க. தொடர்பு ஒன்று எழுதணும். தொடர்பு ஒன்று இந்த போட்டு எழுதுங்களா? தொடர்பு ஒன்று. சரியா? ரைட். இப்ப பாருங்க சில விஷயத்தை கம்மி. தொடர்பு ஒன்று போட்டு சரியா? இங்க பாருங்க, பாப்போம் என்ன செய்யும். ஒரு ஊடகத்துல இருந்து
சரியா? ஒரு ஊடகம். இதை நாங்க ஊடகம் ஏங்க எடுத்துக்கிறோம். ஊடகம் இ இந்த எடுக்கும். இத ஊடகம் பி. ஊடகம் பி. சரி, ஊடகம் B. இதுல ஊடகம் ஏ வந்துகிட்டு ஒரு ஐதான ஊடகம். ஏங்கிற ஊடகம் ஒரு ஐதான ஊடகம். பிங்கிற ஊடகம் ஒரு அடர்ந்த ஊடகம். நாங்க கருது அந்த ஊடகம் கருதினா பாருங்க. ஒளி இங்கிருந்து ஐதான ஊடகத்துல இருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு வரப்போறார். எனவே இவர் என்ன செய்வாரு? செவ்வனை இந்த திசையில போக வேண்டிய இந்த திசையில போக செவ்வனை நோக்கி முறிவு. இந்த இடத்துல இந்த கோணம் இது கோணம். இது ஐ, இது ஆர். சரி, இது ஐ, இது. இந்த புள்ளியை நான் எக்ஸ் காட்சி. இந்த புள்ளியை நான் எக்ஸ் காட்சி. சரி, புள்ளியை எக்ஸ். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த ஏங்கிற ஊடகத்துல இருந்து பிங்கிற ஊடகத்துக்கு என்ன செய்யணும்னா ஒளி கதிர் வந்து செவ்வனை நோக்கி வருது. இப்ப நான் என்ன செய்வேன்னா புள்ளி எக்ஸ்ல நல்லா கவனிச்சுக்கணும். புள்ளி எக்ஸ்ல சிக்னலின் விதியை நான் யூஸ் பண்றேன். சரியா? சிக்னலின் விதியை நாங்க யூஸ் பண்ண போறோம். சினலின் விதியை நான் யூஸ் பண்ணினா புள்ளி எக்ஸ்ல சினலின் விதியை யூஸ் பண்ணினா ஏ சார்பாக எங்கிருந்து ஒளி வருதுன்னு கவனமா இருக்கு. சரியா? ஏ சார்பாக இந்த ப்ளூ கலர்ல வந்த கதைக்கு நாங்க ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி சைன் ஐயின் கீழ் சைன் ஆர் என்று வரும். இதுல மாற்று வரும். சரியா? ஏ சார்பாக பியின் முறிவு சுட்டி சைன் ஐயின் கீழ் சைன் ஆர். ரைட். செட்னா நல்ல கவனிங்க. ஒளி சரியா? ஒளி 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 புறமாற்றும் இயல்புடையது. புறமாற்றும் இயல்புடையது மிக முக்கியமான இயல்புடையது. அதாவது என்னன்னா இந்த ஊடகம் ஏல ஐங்கிற கோணத்துல பட வச்சா ஆறுங்கிற கோணத்துல முறிவடைஞ்சு வராரு தானே. இப்ப ஊடகம் வீக்குள்ள இருந்து ஒரு லைட்டை நீங்க ஆறுங்கிற கோணத்துல பட வைப்பீங்களாக இருந்தால் இவர் என்ன செய்வாருன்னா ஐங்கிற கோணத்துல முறிவடைஞ்சு செல்லும். சரினா? புறமாற்றும் இயல்பை நான் கதைச்சது விளங்கிட்டாமா? நல்லா கவனிங்க. ஐங்கிற கோணத்துல பட்டா ஆறுங்கிற கோணத்துல முறிவடைஞ்சா இந்த ஊடகத்துல இருந்து ஆறுங்கிற கோணத்துல நீங்க பட வைப்பீங்களாக இருந்தால் அது என்ன செய்வாருன்னா ஐக்கோணத்தால முறிவடையும். இப்ப நான் ரெட்டுக்கு கதைக்க போறேன். சரியா? இது வந்து நாங்க ப்ளூக்கு கதைச்சிருந்தது. சரியா? இப்ப நாம ரெட் கதிருக்கு கதைச்சோம். கேளுங்க என்ன சார்? வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கு சார். வீடியோ ஸ்டக் ஆகுது. யாரு சின்னால பேசுற? சார் உங்களுக்கு வீடியோ என்ன வாங்கிக்கலாம் கிளியரா நிக்கிறேன். நான் பேச சொன்னதா? மிஸ்கா நான் பேச சொன்னதா? ரைட். சிப்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. இந்த பக்கம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். சிப்னா இப்ப எப்படி? வாய்ஸ் கிளியர் சார், போர்ட் கிளியர் இல்ல. ஒரு தரம் நீங்க இதாயிட்டு லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணி பாருங்க.
ஒரு தடவை கிளாஸ்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. போர்ட் கிளியர் தானே? சரி, கிளியர் ஆயிக்கிது சார். ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இப்ப புறமாற்றும் இயல்புடைய நான் இப்ப இங்கிருந்து ஒளிக்கதிர விட போறேன். பிங்கிற ஒரு ஊடகத்துல இருந்து ஏங்கிற ஊடகத்துல விட போறேன். அந்த இடத்துக்கு நான் திரும்ப சினலின் விதியை யூஸ் பண்ணினால் இந்த சமன்பாடு எப்படி அமைதுன்னு பார்ப்போம். சரியா? திரும்ப புள்ளி எக்ஸ்லயே நான் சினலின் விதியை யூஸ் பண்ணணும். இப்ப நல்லா கவனிங்க. பி சார்பாக A இன் முறிவு சுட்டி எங்கிருந்து ஒளிக்கதிர் போகுதோ அவர் சார்பா. பி சார்பாக A இன் முறிவு சுட்டிக்கு பதிலா sin R இன் கீழ் sin I. sin R இன் கீழ் sin I. டேய், இந்த ரெண்டு சமன்பாடையும் நான் எடுத்ததை விளங்கிட்டா இதை வச்சு நான் கதைக்க போறேன். ஆயிஷா, நான் இந்த ரெண்டு சமன்பாடும் எடுத்ததை விளங்கிட்டாமா? ஆமாம் சார். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. நம்ம இதுக்கு நம்பர் சொல்லிருக்கோமா? இது இந்த முதலாவது சமன்பாடு, இது இந்த இரண்டாவது சமன்பாடு. நல்லா கவனிக்கணும். நான் இந்த முதலாவது சமன்பாடுல ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செய்ய போறேன். A and B. நல்லா பாருங்க. சமன்பாடு குழப்பம் இல்லாம ஒரு சின்ன வேலை sin I into sin I. நீங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. இந்த சமவெளு பின்னம், அதாவது ஒரு பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே இலக்கத்தால பிரிக்கிறதால அந்த பின்னத்துல பெருமானம் மாறாது. ஒரே இலக்கத்தால பெருக்கினாலும் சமவெளி பின்னத்தை எடுக்கலாம், பிரிச்சும் நீங்க எடுக்கலாம். அது ஞாபகம் இருக்குதாடா? ஆமாம் சார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னாடா, இந்த பின்னத்தை ஒரே பெருமானத்தால நான் பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன்னா நல்லா பாருங்க. இந்த மேல இருக்கிற இந்த சைன் ஐய இன்னொரு சைன் ஐயால பிரிக்க போறேன். சரியா? முழுவதின் கீழ் நான் மேல என்ன இலக்கத்தால என்ன பெருமானத்தால பிரிச்சனோ அதே சைன் ஆற பிரிக்க போறேன் சைன் ஐயால. இங்க நான் பிரிச்சது விளங்கிட்டாடா? ஆமாம் சார். இவரையும் ஒரு இலக்கத்தால பிரிச்சிருக்கேன், இவரையும் ஒரு இலக்கத்தால பிரிச்சு. இப்ப பாருங்க எப்படி வரப்போகுதுன்னா, இங்க பாருங்க sin I into sin I கொண்டு, right? sin R into sin I, sin R into sin I, அதுக்கு பதிலா D சார்பாக A இன் முடிவு சுட்டி, இது A சார்பாக D இன் முடிவு சுட்டி. அப்ப பாருங்கடா, நல்லா கவனி. A சார்பாக B இன் முறிவு சுட்டிய ஒன்றின் கீழ் B சார்பாக A இன் முறிவு சுட்டின்னு எழுதலாமாம். விளங்கிட்டா இது எப்படி வந்தண்டு? ஆமாம் சார். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, தொடர் ஒன்று போட்டுட்டு படத்தை கீறி தேவையான விஷயம் அவ்வளவையும் தெளிவா நோட் பண்ணி எடுங்க. அவசரம் இல்ல, அழகா கதைக்கலாம். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. டிஸ்கவரி தொடர் ஒன்று நான் எடுத்தது ஆமாம் சார். சார் போர்டு கொஞ்சம் விளங்குறீல்ல? போர்டு விளங்குறீங்க. இப்போ ஓகே.
நோட் பண்ணியாச்சு சார். ரைட், ஓகே, சரி. எல்லாம் நோட் பண்ணியாச்சா? இப்ப வாங்க தொடர்பு 2 கலப்போம். சரியா? ரைட். இனி போர்டை கவனிங்க, நான் இதை அழிச்சுக்கிறேன். சரி, கவனிங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த வழிங்கிற ஊடகம் இருக்காரு, நீர், கண்ணாடி, திரும்ப வழி. பாப்போம் இதுக்குள்ள என்ன நடக்க போகுது. சரியா? பாருங்க. நாங்க வழிய ஏந்து கதைச்சிக்க போறோம், நீரை டபிள்யூ கதைக்க போறோம், கண்ணாடியை ஜி கதைக்க போறோம். சரியா? இப்ப இதுல இருந்து நான் ஒரு ஒளிக்கதிரை விட போறோம். ஒளிக்கதிரை நான் விட போறேன். சரியா? வழியில இருந்து நாங்க ஒரு ஒளிக்கதிரை, எங்களுக்கு தெரியும் தான், எங்களுக்கு தெரியும். சரியா? ஒளிக்கதிரை. Right. இங்க பாருங்க. இப்ப ஒரு ஐதான ஊடகத்திலிருந்து அடர்ந்த ஊடகத்துக்கு போறார். எனவே செவ்வனை நோக்கி முறிவடைவார். சரி, இப்படி போயிட்டு இருக்கிற கதிர் செவ்வனை நோக்கி முறிவடை, செவ்வனை நோக்கி முறிவடை. சரி, இந்த இடத்துல பட்ட உடனே இந்த இடத்துல பட்ட உடனே, சரியா, இந்த இடத்துல பட்ட உடனே இது என்ன செய்யும்னா, இன்னும் செவ்வனை நோக்கி முறிவடை, இன்னும் செவ்வனை நோக்கி முறிவடை. நல்லா பாருங்க. இன்னும் செவ்வனை நோக்கி முறிவடை. இப்ப போய் இதுல பட்ட உடனே இப்ப அடர்ந்த ஊடகம், இது ஐதான ஊடகம், அப்புறம் ஊடகம் ஐதான ஊடகம், இது செவ்வன விளத்தி முறிவடை. இருக்கிறது பிரச்சனை. இப்படி போக வேண்டியிருக்காது, இந்த திசையில போகும். கோணங்கள்லாம் பிடிக்குமா அவசரம். சரி, பின்னாடி இப்படி போகலாம், இப்படி போக போகலாம். ரைட், சரியா? இப்ப வரும், இங்க பாரு. இப்ப இந்த கோணத்தை, இந்த கோணத்தை படுகோணம், இந்த கோணத்தை படுகோணம், இதை நான் I1 எடுத்துக்கிறேன். இதை I1 எடுத்து, சரியா? I1 முறிகோணம் இஞ்ச, இது R1. இது என்ன கோணமோ இதுதான் இஞ்சையும் கோணம், கவனமா இருக்கணும். இதுக்கு இது சமாந்தரம், எனவே இது R1. ஏன்னா சமாந்தரமான இரண்டு கோடுகளை ஒரு குறுக்கோடு இடைவெட்டினால் உருவாகிற ஒன்று விட்ட கோணம் இதாகும். எனவே இந்த கோணம் என்ன வரும்னா, இது R2 வரும். இது R2 இருந்தால் இதுவும் R2. கவனமா இருக்கணும், வழிக்கு வெளியாக
இந்த கோணமும் I1 தான் தெரியும். இந்த கோணம் என்ன இருப்பாரு I1 இருப்பாரு. ரைட் ஓகே சொல்ல விஷயத்த நல்லா கோணம் I1ல பட்டு நீருக்குள்ள R1 முறிஞ்சி R1ல பட்டு R2 முறிஞ்சி R2ல முறிஞ்சி பட்டு இப்ப I1 வெளியாகும். எந்த ஊடகத்துல ஒளிக்கதிர் என்ன கோணத்துல படுதோ அதே ஊடகத்துக்குள்ள திரும்ப வரக்க அதே கோணத்துல வெளியாகும். சரி நல்லா இருக்கு. இத X என்ற புள்ளியும் இத Y என்ற புள்ளியும் இத Z என்ற புள்ளியும் அங்க இருக்கு. படம் தெரிந்தது விளங்கிட்டாடா? சிப்டா நான் படம் கறி வச்சிருக்கிறது விளங்கிட்டாவா? விளங்கிட்டு சார். ரைட் ஓகே இப்ப நல்லா கவனிக்கலாம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா புள்ளி Y-ல சினலின் விதியை நான் யூஸ் பண்ண போறேன். சரியா இங்க பாருங்க புள்ளி Y-ல சினலின் விதிப்படி நல்லா கவனி நீருக்குள்ள இருந்து கண்ணாடிக்குள்ள ஒளிக்கதிர் செல்லுது. எனவே நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி sin R over sin R1 over sin R2 இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்ல சார். ரைட் ஓகே சினலின் புள்ளி Y-ல சினலின் விதியை நான் யூஸ் பண்ணினதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை. ரைட் சிக்மா செல்லுங்க. எதிர்ந்தாலும் ஒரு பின்னத்தை ஒன்றால பெருக்கிறதால ஏதாவது குழப்பம் வருமா? இல்ல சார். இல்ல ரைட் ஓகே நான் இப்ப இத ஒன்றால பெருக்க போறேன். ஒரு சின்ன ஒரு தேவைக்காக இங்க பாருங்க இங்க வருமா இங்க பாருங்க. இப்ப நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவை சுட்டி sin R1 இன் கீழ் sin R2 இத ஒன்றால பெருக்கிற இந்த ஒன்று கொண்டு பிரதியிடப்படும். இந்த ஒன்றுக்கு பதிலா இங்க பாருங்க sin R1 இன் கீழ் sin R2 தர sin I1 over sin I1 இந்த ஒன்றுக்கு பதிலா இப்படி எழுதுறதால ஏதாவது பிரச்சனை வருமாடா? இல்ல சார். sin I1 equal sin I1 ஒன்றுதான். ஏன்னா நாங்க அந்த சில எங்க ஓலவல்லை தன சில அமைப்புகள் நாங்க நிறுவல் செய்ய நாங்க எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் அங்க நிறுவ வேண்டி வரும். பட் கேள்விக்கு குழப்பம் இல்லாம சரியா அதே மாதிரி ஒரு கதை. இப்ப நான் இத இப்படி எழுத போறேன். சில ஒரு தேவைக்கு என்ன வேணும்னா இவரின் கீழ் இவரையும் எழுத போறேன். சரியா sin R1 இன் கீழ் sin I1 தர sin I1 இன் கீழ் sin R2 இப்படி எழுதுறதுல ஏதாவது சிக்கல் இருக்குதாடா? இல்ல சார். இப்ப நல்லா கவனிங்க. R1 இன் கீழ் I1 R1ங்கிறது இது I1ங்கிறது இது. அதாவது நான் எழுத போறேன் நல்லா பாருங்களா. இதுல இருந்து சரியா இப்ப நம்ம இந்த இடத்துல பயன்படுத்திருக்கிற சினலின் விதியை நான் எப்படி கதைக்கலாம்னா இத நாங்க எப்படி கதைக்கலாம்னா நீர்ல இருந்து வழிக்கு வார கதை மாறும். அப்ப இதுக்கு பதிலா இப்படி ஒளி புறமாற்றம் ஏற்படுது. அடிச்சு விட்டீங்கன்னா இந்த திசையில வரும். R1ல பட்டா இங்க I1ல முறியும். R1ல பட்டா I1ல முறியும். எனவே இதுக்கு நாம் எழுதுற விளங்குதான்னு பாருங்க பாப்போம். W சார்பாக A இன் முறிவு சுட்டி விளங்கிட்டாடா? W சார்பாக A இன் முறிவு சுட்டி இந்த பின்னத்துக்கு பதிலா நான் இப்படி எழுதி வச்சிருக்கேன். விளங்கிட்டா?
ஆம் சார். Right. அடுத்தது sin I1 into sin R2. இங்க பாருங்க, ஒளி புறமாற்றம் இயல்புடையது. அங்கிருந்து I1ல பட்டா இங்க R2ல முறைதான். இந்த இடத்துல வழிசார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி, வழிசார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி, இதுதான். இந்த பின்னத்துக்கு பதிலா நான் இப்படி எழுதுனது விளங்கிட்டாரோ? ஆம் சார். ரைட். இப்ப பாருங்க, சொல்ற விஷயத்த நல்லா கவனித்தா, இது எங்க இருக்கிற கதை மாதிரி இருந்தா ஞாபகம் இருக்குதா? உங்க சார்பு வேகத்துல VABக்கு பதிலா VAE சாட்டு VEB எழுதலாம். ஞாபகம் இருக்குதாடா? ஆம் சார். B சார்பாக A இன் வேகத்துக்குள்ள இன்னொரு ஊடகத்தை கொண்டு வர உங்களுக்கு தேவைப்பட்ட, இங்க பாருங்க, நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி தர மூன்றாவது ஊடகம் கருதலாம். தர ஊடக வழி சார்பாக வெற்றிடம் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டி. இதே மாதிரி இதை எழுதிச்சு. சக இஞ்ச பெருது வழங்கிட்ட சிற்றான சாம்பாடுகளை முடிவு விளங்கிட்டடா? ஆம் சார். ரைட். தொடர்பு 2 போட்டுட்டு இந்த படத்தை அழகா பெரிய எடுத்து நோட் பண்ணி எடுக்கலாம். தேவையான விஷயம்.
ஓகே சார். ஆயிஷா நோட் பண்ணிட்டீங்களா? No, sir. சரி, இப்ப நாம இதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் நாங்க கதைக்க போறோம். இன்னொரு விஷயத்தையும் நாங்க கதைக்க போறோம். சரியா? தொடர்பு மூன்று. தொடர்பு மூன்று. தொடர்பு தொடர்பு மூன்று. சரியா? இதெல்லாம் தேவை. தொடர்பு ரெண்டையும் தொடர்பு மூன்றையும் பயன்படுத்தி ஒரு கதை. சரியா? இங்க பாருங்க. எங்களுக்கு தெரியுண்டா, நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி தர வழி சார்பாக கண்ணாடியை முறிவு சுட்டிட்டு எழுதலாம். இன்னொரு உதாரணம். இது எங்களை தொடர்பு ரெண்டுல கிடைச்சது. ரைட், பாருங்க செப்னா, நான் இந்த நீர் சார்பாக வழியின் முறிவு சுட்டி இதுக்கு பதிலா ஒன்றின் கீழ் ஏ சார்பாக நீரின் முறிவு சுட்டின்னு எழுதலாம். எழுதலாம். இது எங்களை தொடர்பு உண்டு. நான் இவருக்கு பதிலா இப்படி எழுதியிருக்கிறது விளங்கிட்டார். ஓகே சார். ரைட், ஓகே. இது ஏ சார்பாக ஜி கண்ணாடியில முறிவு சுட்டி. இப்ப பாரு, நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய ஏ சார்பாக ஜியின் முறிவு சுட்டியின் கீழ் ஏ சார்பாக நீரின் முறிவு சுட்டின்னு எழுதலாம். WNGA. ரைட், நாங்க படிச்சுட்டு ஞாபகம் இருக்குதா? வழி சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய கண்ணாடியின் முறிவு சுட்டின்றே நீங்க எழுதலாம். எழுதலாதா? தனி முறிவு சுட்டி. ஆயிஷா, நான் பேச விளங்குதா? வழி சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய என்ஜின்டே நாங்க எழுதலாம். எழுதலாதா? ஏழும் சார். ரைட், அதே போல ஏ சார்பாக நீரின் முறிவு சுட்டி வழி சார்பாக நீரின் முறிவு சுட்டிய NW எழுதலாம். ரைட், இங்க நல்லா காமிக்கிறார் பாருங்க. தெளிவா விஷயங்களை குறிச்சு போடணும். நீர் சார்பாக கண்ணாடியின் முறிவு சுட்டிய என்ஜி கண்ணாடியின் முறிவு சுட்டியின் நீரின் முறிவு சுட்டின்னு நாங்க நீரின் சுட்டின்னு எழுதலாம். சரி, ரைட். தொடர்பு உண்டு. இதை நோட் பண்ணி இதை புக்ஸ்ல காட்டுங்க. ஓகே சார். சரி, ஓகே. இதுல இருந்து இன்னும் மேலதிகமான விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல இருந்து கலெக்ட் பண்ணோம். தொடர்பு உண்டு, தொடர்பு ரெண்டு, தொடர்பு உண்டு. பட் இதுக்கு மேலதிகமாக இன்னும் எங்களுக்கு தேவையான விஷயம் நாங்க இதுல இருந்து கலெக்ட் பண்ண போறோம். நான் சில விஷயத்த நல்லா கவனிங்க. சரியா? ரைட், ஓகே. இது வரைக்கும் எங்க அது போதுமான கதைகளாக. சரியா? எஸ்.
ரைட். இதுல வந்து நான் இனி கதைக்க போறேன். எல்லா விஷயத்தையும் வச்சு நாம எப்படி எல்லாம் இன்னும் புறங்களை நாங்க எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த நான் அதுக்கு நாம ஒரு படத்தை தெரியும். சரியா? ரைட். இப்ப பாருங்க. ஒரு ஊடகம் இருக்குது. இரண்டு ஊடகங்கள். இது ஏங்கிற ஊடகம், இது பிங்கிற ஊடகம். சரியா? இது ஏங்கிற ஊடகம், பிங்கிற ஊடகம். இப்ப பாருங்கடா, இந்த ஊடகத்துல ஒரு ஒளிக்கதிர், இந்த ஊடகத்துல ஒளிக்கதிர் கொண்டு இப்படி போய் பாக்குறாரு. ஏங்கிறது அரிதான ஊடகம், பிங்கிறது அடர்ந்த ஊடகம் வச்சுக்கோ. அப்ப செல்வனை நோக்கி முறிப்பொழி இதுல மாற்றப்படும். நல்லா விளைவிக்கணுமா தெரியும். இது ஐங்கிற கோணத்துல படுறாரு, இவர் ஆறுங்கிற கோணத்துல முறிவடைகிறார். இந்த புள்ளிய நாங்க எக்ஸ் எடுத்து, இந்த புள்ளிய நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப இந்த புள்ளி எக்ஸ்ல நல்லா பாருங்க. இந்த புள்ளி எக்ஸ்ல சினலின் விதியை நான் யூஸ் பண்ணி, சிலனின் விதியை யூஸ் பண்ணி A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி, A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி sin I ன் கீழ் sin R. இது ஒரு சமன். சரியா? நல்லா பாருங்க. இந்த இடத்துல இந்த ஒளி கதிர்ற வேகத்தை நான் V என்னும், இந்த இடத்துல இந்த ஊடகத்துல ஒளி கதிர்ற வேகத்தை V மீண்டும் எடுத்தால் A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி ஏங்கிற ஊடகத்திலிருந்து Bங்கிற ஊடகத்துக்குள்ள ஒளிக்கதிர் செல்லும் போது A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி VA யின் கீழ் VB என்று எழுதலாம். இதுவும் ஒரு முடிவு நாங்க எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்த ஊடகத்திட தனி முறிவுச் சுட்டிய N ஏண்டும், இந்த ஊடகத்துல தனி முறிவுச் சுட்டிய N மீண்டும் நாங்க எடுத்தால், இந்த ஊடகத்துல தனிமுறிவுச் சுட்டிய N ஏண்டும், இந்த ஊடகத்துல தனிமுறிவுச் சுட்டிய N மீண்டும் எடுத்தால் இது வேகம், இது வேகம். நல்லா கவனிங்க. N மீண்டும் எடுத்தால் முறிவுச் சுட்டிகள் தனி முறிவுச் சுட்டி சார்பாக முறிவுச் சுட்டியை கதைச்சா நல்லா பாருங்க. A சார்பாக B யின் முறிவுச் சுட்டிய கவனமா இருக்கும். A இலிருந்து Bக்கு ஒளிக்கதிர் செல்லும் போது A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி எழுதுற சந்தர்ப்பத்துல முறிவுச் சுட்டி மட்டும் மாறி வரும். NB கீழ் NA. ரைட். நம்ம நேரத்தோட கதைச்ச கதைகளை வச்சு நான் முறிவுச் சுட்டியை 3 விதமாக எழுதினது விளங்கிட்டேன். இதான் நம்ம கடைசி லாஸ்டா எழுதிட்டது. செஃப்னா விளங்கிட்டோட அந்த 3ஐயும் எழுதினது. ஓகே. இப்ப இது என்ற முதலாவது சமன்பாடு, இதென்ற இரண்டாவது சமன்பாடு, இதென்ற மூன்றாவது சமன்பாடு. நம்மளுக்கு தெரியும் இந்த முதலாவது சமன்பாடும் இரண்டாவது சமன்பாடும் சமன். ரெண்டுமே ஒரே கதைதான். A சார்பாக B யின் முறிவுச் சுட்டி, A சார்பாக B யின் முறி. எனவே பாருங்க, sin I யின் கீழ் sin R சமன் VA யின் கீழ் VB எழுதலாம். படுகோணத்தில முறிகோணத்தில விகிதங்கள் அங்க இருக்கிற வேகங்கள விகிதங்களுக்கு சமனாரிப்பான். இதுல இருந்து இப்படி கதைக்கலாம். VB into sin I மாறி வரும். VB sin I into VB சமன் இவரை கொண்டு போலாம் VA into sin R. இது ஒரு தொடர். அடுத்து இவரையும் நாங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு முதலாவது சமன்பாடு சமன் மூன்றாவது சமன்பாடு எடுத்தால் sin I யின் கீழ் sin R இது சமன் NB யின் கீழ் NA எழுதலாம். இப்ப குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டா அந்த முறிவுச் சுட்டி into sin I சமன் அடுத்த முறிவுச் சுட்டி into sin R வரும். இங்க பாருங்க, இவரு
NB sin I சமன் NA sin I சமன் NB sin R. இப்படியும் நாம் ஒரு தொடர்பு இப்படியும் நாம் ஒரு தொடர்பு. அடுத்து இரண்டாவதையும் மூன்றாவதையும் சமப்படுத்தினார். சரியா? இரண்டாவதையும் மூன்றாவதையும் சமப்படுத்தினால் பாருங்க உங்களுக்கு வரப்போது VA இன் கீழ் VB சமன் NB இன் கீழ் NA குறுக்கு பெருக்கம் பெருக்கி விட்டா NA into VA சமன் NB into VB வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச மேக்ஸை வச்சு நாம சமன்பாடுகளை எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கதைச்ச முடிவுகள்ல இருந்து நான் எடுத்த முடிவுகள் விளையிட்டாடா. ஆம் சார் ரைட். ரைட் ஓகே. இப்ப நீங்க இந்த படத்தை கீறி இதை அப்படியே நோட் பண்ணி எடுக்கணும். சரி, நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. இதை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன், இந்த போட்டோவை அப்டேட் பண்றேன். இருக்கிற அந்த பகுதிக்குள்ள இதை நோட் பண்ணிடுங்க. இன்ஷால்லா நான் என்ன செய்யணும் அடுத்த கிளாஸ்ல. அப்ப நீ பாருங்க லைட் கிளாஸஸ் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓடுறதுக்கு திரும்ப 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 படிங்க. இனி அடுத்த கேள்வியில இருந்து அடுத்த கிளாஸ்க்குள்ள நாங்க கேள்விக்குள்ளே வந்து டியூப்லயே நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிருக்கோம். எல்லாம் தியரி ரிலேட்டட் கொஸ்டின் எல்லாம். சரி, நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல அடுத்த தியரி கிளாஸ்ல நான் சந்திப்போம். சரி ரைட், இதை நோட் பண்ணிருக்கீங்க. சரி, இதை நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு நீங்க இது பண்ணோம்னா நான் இந்த போட்டோ அப்டேட் பண்றேன். நீங்க சரி ஓகே, சந்திப்போம்.